2 வயது பச்சிளம் குழந்தையை கடவுளாக பாவிக்க வேண்டிய ஒரு குழந்தைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மிருகம் அந்த குழந்தையை வேட்டையாடி இருக்காங்கன்னா முதலமைச்சரும் பொறுப்பு தான். 2 வயது குழந்தையை திமுக இளைஞரணி பொறுப்பில் இருக்கும் ஒருவர் பாலியல் துன்புறுத்தல் செய்துள்ளதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஆவேசமாக தெரிவித்துள்ளார். ஆட்சி நடத்துற நீங்களே தவறு செய்தால் மக்கள் யாருகிட்ட போய் நியாயம் கேட்பாங்க? 2 வயது பச்சிளம் குழந்தையை கடவுளாக பாவிக்க வேண்டிய ஒரு குழந்தைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு காம கொடூர பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மிருகம் அந்த குழந்தையை வேட்டையாடி இருக்காங்கன்னா முதலமைச்சரும் பொறுப்பு தான். முதலமைச்சர் எங்கேயோ உட்கார்ந்துட்டு ஐயோ எனக்கு சம்பந்தம் இல்ல, அதெல்லாம் காவல்துறை பார்த்துக்குவா. உங்க கட்சிக்காரங்க எந்த லட்சணத்தில் நீங்க கட்சி நடத்துறீங்க? இன்னைக்கு 65,000 கிலோவுக்கு மேற்பட்ட கஞ்சா புழக்கம் இருக்கு, காவல்துறை பிடிச்சுக்கிட்டு வர்றாங்கன்னா அதுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமானவர்கள் இருக்கிறார். அப்ப இங்கே கட்சி நடத்துவதே சம்பாதிப்பதற்கு, கட்சி நடத்துவதே ஆட்சியில தவறு செய்யலாம், தவறின் மூலமாக வரக்கூடிய வருமானம் கட்சிக்கு வரணும். டாஸ்மாக் கடைக்கு போய் பாருங்க, டாஸ்மாக் கடை அரசு, டாஸ்மாக் கடைக்கு பக்கத்தில் இருக்கிற முட்டை பஜ்ஜி போடுற கடை யாருதுங்க? பக்கத்தில் இருக்கக்கூடிய பார் யாருதுங்க? டீலக்ஸ் பார் யாருது? அதுக்கு ஒரு பேர் வேறு வச்சிருக்கிறாங்க, மனமகிழ் மன்றம். இன்னைக்கு நம்முடைய இளைஞர்கள் சகோதரிகள் எல்லாம் கெடுத்து குட்டிச்சவராக எங்கேயாச்சும் போயிட்டு இருக்கிறாங்கன்னு அந்த ஊர் பக்கம் போய் பார்த்தீங்கன்னா அந்த மனமகிழ் மன்றம் எத்தனை லைசன்ஸுங்க? 2000க்கு மேற்பட்ட லைசன்ஸ் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 55,000 கோடி வருமானங்கம்மா. யோசிச்சு பாருங்க தாய்மார்கள், யோசிச்சு பாருங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.